71வது பிறந்தநாளையொட்டி சென்னை வேப்பேரியில் உள்ள தந்தை பெரியார் நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த உள்ளார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் பெரியார் திடல் வந்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. 71வது பிறந்தநாளையொட்டி சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செய்ய வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று 71வது பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய நிலையில் பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை மூடிய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுக்க திமுகவினரால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னதாக பேரறிஞர் அண்ணா அதே போல கலைஞர் ஆகியோருடைய நினைவிடங்களுக்கு சென்று அங்கு வணங்கி அதன் தொடர்ச்சியாக தந்தை பெரியார் நினைவிடத்துக்கு சென்று அங்கு தற்போது மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிறந்த நாளும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா அதே போல தந்தை பெரியார் என ஒவ்வொரு நினைவிடங்களுக்கும் சென்று மரியாதை செலுத்துவார். அதன் அடிப்படையிலே தற்போதும் மரியாதை செலுத்தி வருகிறார். தொடர்ச்சியாக கோபாலபுரம் சென்று அங்கு தனது தாயிடம் ஆசி பெற்று மேலும் அறிவாலயம் சென்று அங்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர் மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் அறிவாலயத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன. தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்வார். தொடர்ச்சியாக இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் அவர்கள் நிறைய பொதுமக்களுக்கு பொதுநல திட்டங்களை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக அறிவாலயத்தில் நடைபெறும் அந்த விழாவில் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார்கள். மேலும் தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு தொண்டர்களையும் சந்தித்து வாழ்த்து பெறுவது வழக்கமாக வைத்திருக்கிறார். திமுகவுடைய தலைவரான முதலிருந்து தொடர்ச்சியாக தங்களை அறிவாலயத்தில் ஒவ்வொரு தொண்டர்களும் சந்தித்து வாழ்த்து தெரிவார்கள். அதன் அடிப்படையிலே தன்றைய தினமும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை அறிவாலயத்தில் முதலமைச்சர் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.